இந்த நாட்டிலே தமிழர் அல்லாத, இந்தியர் அல்லாத, சீனர் அல்லாத மலாய்க்காரர்கள் நம்மை புரிந்து கொள்ளாத நிலை என்று வந்து கொண்டிருக்கின்றது. புரிந்து கொள்ள என்று சொல்லவில்லை, மறந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் நமக்கு அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு வகையில இருந்தாலும் நாம இந்த நாட்டு குடிமகனாக நம்முடைய தலைமுறைகள் இங்கே வாழ வேண்டும் என்ற உணர்வு இருக்குவே. ஆனால் நாம் இந்த உரிமை உணர்ச்சியை அவர் ஊட்ட வேண்டும். இந்த நாட்டிற்கு உன் பாட்டன் உழைத்திருக்கின்றான், உன்னுடைய தகப்பன் உழைத்திருக்கின்றான். இந்த நாட்டிற்கு உன் பாட்டனும் தகப்பனும் தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அந்த உணர்வை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதனால்தான் நான் இப்பொழுது போகின்ற இடங்களெல்லாம் இரண்டு கருத்தை சொல்லுவேன். சஞ்சி கூலிகள் என்ற சொல்லை மறந்து விடுங்கள். அது யாரோ எப்பவோ வந்தவர்கள் சஞ்சி கூலிகள். சஞ்சி கூலிகளுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நான் இந்த நாட்டிலே பிறந்தவன், இந்த நாட்டிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த நாட்டிலே சாக போகின்றேன் என்று இங்கதான் அடக்கம் பண்ண போகின்றார்கள். இந்த நாட்டுக்கு நான் உரியவன். நீ என்னை பூமி புத்திரா என்று சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, இது என்னுடைய நாடு. அதை மறுப்பதற்கு பிரதமராக இருந்தாலும் சரி, யாருக்கு அந்த உரிமை கிடையாது. அந்த உரிமையே இளம் வயதிலே நிலையட்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முயற்சியை நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். ஒரு மந்தேரி, ஒரு விருந்தாளி எப்படி நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்க முடியும்? மூன்றாவதாக, ஐக்கிய நாட்டு சபையில அவர் குரல் எழுப்பியிருக்கின்றார், பேசியிருக்கின்றார், போயிருக்கின்றார். மலேசியாவை பிரதிநிதித்து ஒரு விருந்தாளி எப்படி போய் ஐக்கிய நாட்டு சபையில பேச முடியும் என்று பாருங்கள். இறுதியாக நண்பர்களே, 31/8/1957 காலையிலே துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மெடேகா ஸ்டேடியத்திலே சுதந்திர பிரகடனத்தை வாசித்தார்கள். அன்று இந்த நாடு 3 இடங்களுக்கு இடம் கொடுத்திருந்தது. அந்த பிரகடனத்தை மாவட்டங்கள் தோறும் தமிழிலும் சீனத்திலும் மலாயிலும் படித்தார்கள். அவ்வாறு படித்தவர்களிலே கூலியபிலே நம்முடைய பெருமகனார் தான் ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக அந்த பிரகடனத்தை வாசித்தவர் எப்படி விருந்தாளியாக இருக்க முடியும்? எப்படி வந்தேரியாக இருக்கணும்? ரோட்ல போறவெல்லாம் வாசிக்க முடியுமா? அவருக்கு அந்த உணர்வு இருந்ததுனால, அந்த உரிமை இருந்ததால அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக, அண்மையிலே ஒரு கருத்து படித்தவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சுதந்திரம் கிடைத்த பிறகு துங்கு அவர்கள் 20 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்தார் என்று. அது இருக்கலாம். ஆனால் ஒன்றை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். 1948ஆம் ஆண்டு பெடரேஷன் மலாயா என்ற ஒரு எக்ரிமெண்ட் செய்யப்பட்ட பொழுது இந்த நாட்டில் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டது. என்னுடைய தந்தையார் 1951ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் நாள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்றார். அந்த குடியுரிமை பத்திரத்தில் என்னோடு பிறந்த உடன்பிறப்புகள் 7 பேருடைய பேரு இருக்கு. ஆகவே 51ல எனக்கு 14 வயது. 14 வயதிலே நான் இந்த நாட்டின் குடிமகன். ஆகவே நேற்று சுதந்திரத்திற்கு பிறகு நாங்கள் குடிமகன் இல்லை. ஆகவே 50ஆம் ஆண்டுகளிலே வெள்ளக்காரன் எனக்கு கொடுத்த, எங்க அப்பாவுக்கு கொடுத்தான் குடியுரிமை. ஆகவே குடியுரிமை என்பது இன்னும் என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிறகு, என் தகப்பனாருக்கு பிறகு இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் அவர்கள் பூமிபுத்திராக்களாக மாறி பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடையெல்லாம் புதிய சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், இரண்டாவதாக, அண்மையிலே நீங்கள் நாடுகளே பார்த்திருக்கலாம், ஒரு பல்கலைக்கழக மாணவர் பேசுகின்ற பொழுது 7 ஆண்டு தவணை கொடுத்திருக்கின்றார் இந்த நாட்டில் உள்ள தாய்மொழி பள்ளிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று. ஆகவே இந்த நாட்டில் ஆட்சி மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் ஒன்று சொல்வேன், இந்த நாடு இருக்கின்ற வரை இந்த நாட்டிலே தமிழ் தொடர்ந்து வாழ்ந்து வரும், வளர்ந்து வரும். காரணம்